என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது எப்படியாய் காணப்பட வேண்டும்? பொறுமையாய் காத்திருத்தலாய் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறீங்க. ஒரு சில நிமிடங்களோ அல்லது ஒரு சில மணி நேரங்களோ கடந்து போய்விட்டது. காத்திருக்கிறது என்ன உண்மைதான், ஆனால் பொறுமையாக காத்திருக்கிறீங்களா? அந்த இடத்துல என்னெல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். இப்படி தான், இந்த பஸ்ஸு தான் இப்படி லேட்டாக வரும், இவனுங்க இப்படி தான் பஸ்ஸை விட்டுட்டு எங்கேயாவது வெட்டி கதை பேச போயிருப்பானுங்க, ஏதாவது பண்ணிகிட்ருப்பானுங்க. ஒரு பொறுப்பே இல்லை, ஏதாவது ஒன்று நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு அந்த இடத்துல கோபமாக பற்றி எரிய ஆரம்பிக்கும். இப்படி தான் சில பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிற சமயத்திலும் முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. எனக்குன்னா இப்படி தான் நடக்கும், எனக்குனா தான் கர்த்தர் தாமதமாக செய்வார். இதுதான் பொறுமையற்ற விதத்தில் காத்திருத்தல். ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்படவில்லை. பொறுமையோடு கூட காத்திருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மகனே மகளே, நீ காத்திருக்கிறாய், ஆனால் அதில் பொறுமை இருக்கிறதா என்பதை சற்று நிதானித்துப்பார். அந்த காத்திருக்கிற சமயத்தில் உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட அறிக்கைகள் புறப்பட்டு வருகிறது? அந்த சமயத்தில் நீ எப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறாய், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாய் என்பதை நிதானித்துப்பார். கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். பொறுமையோடு கூட காத்திருந்த ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார். அப்படியே நீங்களும் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.